அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருப்பேன். 8 செலெக்ஷனில் வந்து இந்த ரன்னிங் மட்டும் ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்காது. படிச்சிருந்தா பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற தாட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட்டு அதுவும் அந்தளவுக்கு தெரியாது. பயம் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணலாங்கிற ஐடியா இருக்கும். ரெண்டாவது பாஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் பாஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 3வது ஃபிசிக்கலு, 4வது வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு நமக்கு அந்தளவுக்கு பயம் இருக்காது. அந்த ரன்னிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும் ஒரு பயம் வந்துடும். அது என்ன தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம 10 செட் அட்டன் பண்ணால் கூட அந்த கிரவுண்டுக்கு ஃபிசிக்கல் ரன்னிங் ஓட போகிறோங்கிற ஒரு மனநிலைமை வந்தாவே ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆகா நீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டக்குன்னு அந்த ஷூ மாட்டிட்டு போய் கிரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனில் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட வயிற்ற கலக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே வருதா, இல்லை எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குமா, இல்லை எனக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த பயம் வந்துடும். நமக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், ஆடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனால் பாஸ் பண்ணிடுவோம். இருந்தாலும் நாங்கள் அந்த பயம் ஹார்ட் பீட்லாம் பக்குன்னு பயங்கரமாக துடிக்கும். காலைக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த பயத்திலே பாதி உடம்பு டயர்டாயிரும். அந்த மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த பயத்திலே நம்ம வந்து வார்ம் அப் பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து உடம்பு ஹீட் ஆரம்பிச்சிடும். இது வந்து நமக்கு சும்மா ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் ஒலிம்பிக் பண்ணுறவங்களுக்கு, அத்லெட்டில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நர்வஸ் இருக்கும், அவங்களுக்கு இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய லெவலுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை விட அவங்க 15 வருஷம் 20 வருஷங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது பெரிய விஷயந்தான். இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யாருக்குமே தெரியுது, சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் வந்ததால கண்டிப்பாக அந்த பயம் ரன்னிங் பயத்தில் கண்டிப்பாக இருக்கும். இது நான் ஒருத்தனை கேட்டேன், இது எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்லை உனக்கு இருக்காடா அப்படின்னு. அவன் என் ஃப்ரெண்டு சொன்னால், உனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே இருக்கடா எல்லாத்துக்குமே. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, இது வந்து நேச்சுரல் தான், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த பயத்தை மட்டும் நம்மளால் மறைக்கவே முடியல. இது பெரிய ஒரு இதாக இருக்குது. என்ன நடக்குது, நம்ம ஆடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஏன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அப்போ யோசிச்சிட்டே வந்தேன். நம்மளும் ரொம்ப செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த பயம் மட்டும் போதும் இல்லையே அப்படின்னு. இப்போ எங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வருஷத்துக்கு 2 டைம் நடக்கும். இங்கே 2 டைம் நடக்கும்போது அந்த 10 டெஸ்ட்டுக்கெலாம் பயம் இருக்காது. அந்த ரன்னிங் 1600 மீட்டர் ஓடுறதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ரன்னிங்கு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடும். அது வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் பயந்துக்கலாம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.